ரொம்ப ஷேக் பண்ணாதானே கேமரா லட்சம் வச்சு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நிகரில்லாத விண்ணக அன்பில் மிகுதியினாலே திவ்ய நற்கருணையில் எழுந்தருளி எங்களின் ஆலயத்தில் நிலையாய் இருக்க திருவுளம் கொண்ட இறைமகனே, உம் வியப்பூட்டும் செயல்களை நினைத்து மகிழ்ந்து ஒரே குடும்பமாக இணைந்து நன்றி பலி செலுத்த வந்துள்ளோம். இப்பலி நிறைவேற்ற வருகை தந்துள்ள
எமது பாளை மறை மாவட்ட மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்களையும் எமது பங்கு பணியாளர் அருட்பணி செல்வராஜ் அவர்களையும் மற்றும் குருகுலம் அருட்சகோதரிகள் இறை மக்கள் என ஒவ்வொருவரையும் ஆயார்பட்டி இறை சமூகம் மற்றும் என் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். கத்தோலிக்க திரு அவையின் வரையறையின்படி நற்கருணை என்பது கோதுமை அப்பம், திராட்சை ரசம் ஆகியவற்றின் குணங்களில் இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஆன்மாவும் இறை தன்மையும் அடங்கி இருக்கும் அருட்சாதனமாகும். இதுதான் நமது கத்தோலிக்க வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என இரண்டாம் வத்திக்கான் சங்கம் வலியுறுத்துகிறது. இந்த மகிமையான நற்கருணை தான் மாந்தர் நம்மை புதிய உலகின் இறை வாக்கினர்களாக மாற்றுகிறது என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். எனவே நாம் சுயநலம் கடந்து அன்பை நோக்கி திறந்த மனம் கொள்ளும் போது, உடன் பிறந்த உறவுகளுக்காக பிணைப்பை வளர்க்கும் போதும், அடுத்திருக்கும் நம் அயலாரின் துன்ப துயரங்களில் பங்கு கொள்ளும் போதும், நம் உணவையும் வளங்களையும் தேவையில் இருப்போருடன் பகிரும் போதும், நமது திறமைகளை மற்றவர்களின் நலன்களுக்காக அர்ப்பணிக்கும் போதும் நாம் இயேசுவை போல வாழ்வின் அப்பத்தை பெறுகிறோம். எனவே அன்பானவர்களே, நாம் அனைவரும் இந்த உணர்வை பெற்றவர்களாக திறந்த மனதுடன் நமது ஆலயத்தில் நிரந்தரமாய் எழுந்தருள இருக்கும் நம்
மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். புதிய இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்திற்கான வாய்ப்புகளை உதவிகளை செய்தவர்களுக்கான நன்றியாகவும் ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆயர் அவர்கள் மேதகு இருதராஜ் ஆண்டவையாளர்களுடைய செயலராக இருந்த பொழுது இந்த ஆலயமானது திறக்கப்பட்டது. இப்பொழுது அதே நமது ஆயர் அவர்களால் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு அவர்கள் இந்த கல்வெட்டை திறந்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வருகை பாடல் தொடர்ந்து திருப்பதி ஆரம்பமாகும். தம்பி சைடில் தம்பி அப்படி பாரு சார், கொஞ்சம் சைடில் அண்ணா இங்கே வந்துருங்க ஃபோட்டோகிராஃபர். இங்கே ஏன்டா வாங்க ஏன் அவங்களுக்கு கிட்ட போய் நிற்கிய போட்டு சூப்பராக பார்க்குவாங்க. சம்மன் இருக்கா அடிங்க. ஓகே சார். கொஞ்சம் எப்படியா ஒன்று சேரணும் நினைச்சிட்டோம். அன்றைக்கு பகையே கிடையாது. அன்றைக்கு அந்த குடும்பத்துக்கான ஆசை. ஏன்னா பகை சமாதானம் இன்மை குடும்பத்துக்கு பெரிய தடை. எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஜபத்துக்கு எல்லாவற்றுக்கும் தடை. எனவேதான் இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய பெரிய செயலாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒற்றுமை, இந்த அன்பு, இந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாக இந்த குடும்பங்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நிச்சயமாக எடுத்து செல்லும். ஆண்டவர் அருள் புரிவாராக. நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் கொண்டாடுவோம். அதனால் நம்முடைய அன்பு திருமகளின் வேண்டுதலை மன்றாட்டுகளை குறைவாக கேட்டது போல நம்முடைய பாடலிலேயும் கண்ணோக்கியை அருள் புரிவாராக. வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அரும் செயல்களாலும் அன்று தாம் தேர்ந்தெடுத்த இஸ்ராயேல் இனத்தை பாதுகாத்து வழிநடத்திய கடவுள் மாபெரும் இந்த யூபிலி ஆண்டில் திறம்பட திரு அவையை வழிநடத்தக்கூடிய 14ஆம் லியோ என்கிற திருத்தந்தையை தேர்ந்தெடுத்து தந்தமைக்கு நன்றி கூறும் இவ்வேளையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் திரு அவை தலைவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தாங்கள் நிறைவேற்றும் பலி கொண்டாட்டத்திற்கு ஏற்ப அதனின் புனிதத்தன்மையை உணர்ந்து வாழ்ந்து சான்று பகர்ந்திட அருள் தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரியாழ்பட்டி ஊருக்கும் இந்த திருச்சபைக்கும் இன்று முக்கியமான ஒரு நாள், வரலாற்றில் ஒரு மைல்கல். அது குருக்களுடைய இல்லம் திறப்பதாலும், இந்த ஆலய பீடம் அர்ச்சிக்கப்படுவதாலும், இல்லை இந்த வளாகம் மிக பெரியதாக ஆக்கப்பட்டிருப்பதாலும் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தோடு 4 நூற்றாண்டுக்கு மேலாக உறவு கொண்டவன், பழக்கம் கொண்ட அடிப்படையிலே மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கிறது. நான் பார்க்கிறேன், சகோதர சகோதரிகளுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக நான் ஏங்கி கிடந்தது, நான் ஜெபித்தது இன்றைக்கு நடந்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டு திருவிழா நடக்கும், ஒரு குடும்பம், குடும்பம், அரை குடும்பம் இருக்கும். இன்றைக்கு தான் முதல் முறையாக எல்லா குடும்பங்களும் ஒன்றாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் இருந்த மிகப்பெரிய தடை நீங்கி இருக்கிறது. இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்னும் தொடர்ந்து இருக்க போகிறது. அதனுடைய ஒரு மிக புனிதமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். 25 ஆண்டுகள் முயற்சி செய்து முடியாத ஒரு காரியம். எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த விழாவை, திருப்பணியை கொண்டாடுவது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் இருந்த தயாரிப்பு வேலைகளிலும் இந்த வளாகம் ஒரு திருத்தலமாக மாற வேண்டும் என்பதற்கான தயாரிப்பிலும் எல்லா குடும்பமும் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைக்கு முதல் வாசகம் ஒரு குடும்பம், 2வது வாசகம் குடும்பம், மன்றாட்டுகள் சூப்பர், மிக அருமையாக இது கடவுளால் நடந்திருக்கிறது. எனவே இவர்களுக்கும் நாம் ஆண்டவருக்கும் நன்றி சொல்லி பாராட்டலாம். இது மிகப்பெரிய ஒரு காரியம். மாமா புஷ்பராஜ் அவர்கள் பல நாட்கள் ஏங்கி கிடந்தார். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்வோம், அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. உண்மையிலே மிக சிறப்பான ஒன்றாக நாம் ஆண்டவருக்கும் அன்னை பெரியாருக்கும் நன்றி கூறுகிறோம். அதே வேளையிலே ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கேயாவது ஒரு வியத்தக்க காரியம் நடக்குது, ஒரு சிறப்பான ஒரு காரியம் நடக்குது, ஒரு மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமா வாழ்றான்னா அங்க போய் இருந்து பாருங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறது இல்லை, எப்படி இது நடக்குது, எதனால இது நடக்குது, இந்த மனுஷன் இப்படி வாழ்றானே, எப்படி இவனால வாழ முடியுது, அவன் கூட போய் இருந்து பாருங்க அப்படிதான் சொல்றாங்க. அவர் கூட இருந்து பார்க்கிற போது அவர் ஏன் எப்படி அவரால் இப்படி வாழ முடிகிறது என்கிற கூற்றுக்களை நாம் வாழ்கிற போதே காண முடியும் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இந்த ஆயாழ்பட்டியில 3 குடும்பம், அது 2 தான் இங்க, 1 திருமணம், வரி 3, தூத்துக்குடி எல்லாத்தையும் கேட்டா வரி கொஞ்சம் கூடும், அது அடுத்த வருஷத்திற்காக வரி கூடியும். இப்போதைக்கு இங்க 2 குடும்பம் இருக்குது, சம்பந்தார்கள் குடும்பம் 2 குடும்பம் தான் இருக்கு. ஆனால் ஒரு திருத்தலத்துக்கு ஏற்ற ஒரு ஏற்பாடு, பங்கு கோயில் 2 சமுத்திரத்தில் கூட இப்படி குருக்கள் எல்லாம் கிடையாது. இங்க ஒரு குருக்கள் இல்லம், ஒரு கல்வியர் இல்லம், எல்லாம் வந்துச்சு. இந்த திருத்தலம் மட்டும்தான் ஆக வேண்டியது. இவ்வளவு ஏற்பாடுகள் இங்கே நடந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது இது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் மாமா திரு புஷ்பராஜ் அவர்களும், அத்தை திருமதி ரோஸ்லி எபனேஷர் அவர்கள் தான் இதற்கு காரணம். நிச்சயமாக எப்படி இது சாத்தியமாயிருக்கு, ஏன்னா நீங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது ஒரு சாதாரண மனிதரால் மட்டும் ஆகக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏன்னா மாமா திரு புஷ்பராஜ் அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையிலே பிள்ளைகளை வளர்த்துட்டார். இது ஒரு பெரிய சாதனை. எங்க வீட்டையும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாம் பிள்ளைகள் அத்தனையும் பெற்றோர்களுடைய நம்பிக்கையிலே வளர செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா இவர்களுடைய குடும்பத்துல 4 பிள்ளைகள், 4 பிள்ளைகளும் அந்த நம்பிக்கையிலே சிறந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை திருப்படியா குடும்பத்துல எல்லா பிள்ளைகளும் போயிடுவாங்க. அது சிங்கப்பூரா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், விகேபுரமா இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் முழுவதும் திருப்பதி. அப்படிதான்ப்பா மெடிக்கல் காலேஜ், 2 பேரும் மெடிக்கல் காலேஜ், இன்னொருத்தர் மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டான். பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி குடும்ப ஜெபம், ஜெபமாலை, இந்த 4 பிள்ளைகளும் அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதற்கு இந்த பிள்ளைகள் சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்ற போது மாமா ஒரு ஸ்கோர் பண்ணாங்க. பிள்ளைகளை மிக சிறப்பாக நம்பிக்கையில வளர்த்தது. அதனாலதான் இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையை பாருங்க. இப்ப ஆரோக்கியராஜ் அமெரிக்கால இருக்கிறாங்கள, அவர் அங்க குட்டி புஷ்பராஜ். எப்படி ஒரு புஷ்பராஜ் ஆயாப்பட்டியில் என்னெல்லாம் செய்யறாரோ அவர் அமெரிக்காவில் கலக்கிறாரு. அவருடைய பையன் அங்க பீடத்துல உதவி செய்ய ஆற்றுப்பாய். அமெரிக்காவிலிருந்து அந்த வேலையை தான் பார்க்கலாம். ஆற்றுப்பாய் சிங்கப்பூருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் வரும்போது வெண்டர்சி மகாதா போய் திருத்தந்தையை வரவேற்கிறாங்க. போய் இதுவெல்லாம் ஒரு சாதாரணமாக நடந்துகிற நிகழ்வுகளுக்கு கடந்து போக முடியாது. இது இயற்கையாக நடப்பதாக கடந்து போக முடியாது. இவர்களுடைய வேரூன்றி அந்த நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் சாட்சியாக நம்பிக்கை இருக்கிறது, அது தொடர்ந்து இந்த செயல்பாடுகளையும் ஆசீர்வாதங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் அமெரிக்காவில் எவ்வளவு இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல இருப்பாங்க. ஆனா ஆரோக்கியராஜ் இந்த இடத்தை திருத்தலமாக மாற்ற வேண்டும். தனக்கு கிடைப்பதையும் தான் பெற்றுக்கொள்வதையும் இந்த ஊர், இந்த கோயில் மக்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும், ஏழைகளுடைய கல்விக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற இந்த சிறப்பு செயல்கள் எல்லாம் இவர்களுடைய குடும்பத்தினுடைய முக்கியமான ஒரு சொத்தாக நான் பார்க்கிறேன். ஒரு மதிப்பீடு, ஒரு நம்பிக்கை, இதன்படிதான் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை, தலைமுறைகளை வளர்க்க வேண்டும் என்பதனுடைய ஒரு வெற்றியாகத்தான் இந்த நிகழ்வுகளையும் இந்த வளர்ச்சியும் நான் பார்க்கிறேன். இன்னும் நிறைய வளர்ச்சிகள் இந்த இடத்துல வர இருக்கிறது. குறிப்பாக இது ஒரு திருத்தலமாக வேண்டும் என்பது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக, ஒரு விருப்பமாக, கனவாக இருக்கிறது. நான் திருப்பதி ஆரம்பிக்கிற மாதிரி மாமா புஷ்பராஜ் சொன்னேன், நீங்க நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துட்டு என்ன ஆலயம் புதுப்பிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இங்க ஒரு கண்ணீர் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு குருக்கள் வேணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு கெதி வேணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு குருவாரம் வந்து தங்கன்னு ஆசைப்பட்டாங்க. ஒவ்வொன்றாக கடவுளுடைய திருவுளத்திலே, கடவுளுடைய அருளிலே ஒவ்வொன்றும் அவர் காலத்திலே நடக்கிறது. அதுதான் பெரிய காரியம். அவர் பார்க்கிறார், அந்த மாற்றத்தை பார்க்கிறார், தான் ஜெபித்ததை, தான் விரும்பியதை பார்க்கிறார், அந்த மாற்றத்தை. அது கடவுளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையம் என்று பார்க்கிறார். அவருடைய நம்பிக்கை என்றால் மிக எளிய நம்பிக்கை தான். எப்படி இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய நம்பிக்கை? தினமும் 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்துடுவார். ஒவ்வொரு நாள் காலையில 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஆலயத்துல அவருக்கு பெரிய பெரிய ஜபங்கள் எல்லாம் தெரியாது. ஆனா ஜபமாலை தெரியும். அந்த ஜபமாலையோட கூடிய ஜபம். ஒவ்வொரு நாள் காலையில இந்த கோயில்ல பாட்டு போடணும், இந்த ஆலயத்துல வந்து ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாள் காலையிலையும். அதே போல இன்னைக்கு நற்செய்தியிலே கேட்டவங்க, அவருக்கு திருப்பலி மேல, நற்கருணை மேல இருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை அதோடு கூட திருச்சபைக்கு பணிவோடு கூட பணி செய்வது. ஆரோக்கியராஜி யாரை பார்த்தாலும் முழங்கால இருந்து சிலுவாங்க. என்னப்பா நீ அந்த காலத்து ஆழ்வார்கள் நம்ம நினைப்போம். ஆனா அந்த பணி, திருச்சபையில் உள்ளவர்களுக்கு அந்த பணி, அது அந்த குடும்பத்திலே அவர் படித்துக் கொண்டது. அதோடு கூட அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சங்கரன் கோயிலுக்கோ பங்கு கொஞ்சம் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்கிற அவர்களுடைய திருப்பலி நற்கருணை மீது இருக்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை. இல்லை என்றால் இது மனிதர்களால் ஆன ஒரு காரியம் அல்ல என்பதை நான் உணர்கிறேன். இது ஆழமான இறை நம்பிக்கையும், இறை வேண்டலும், மன உறுதியும், பற்றும், எல்லாத்துக்கும் மேல எதிர்நோக்கு இருக்கிற இடங்கள்ல தான் இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்கு சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயத்துல திருப்பலிகள் நடக்கின்றது. இந்த திருப்பலிகள் நடக்கிற போதெல்லாம் இந்த ஊருக்கும் மக்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறது. பக்கத்துல ஒரு ஜெப மையம் இருக்கிறது. அந்த ஜெப மையத்தில் ஒரு முறை திருப்பலி வைக்கிற போது அந்த பின்னாடி ஒரு நோயாளி ஒரு பெண்ணை கொண்டு வந்தாங்க. வேற மதத்தை சார்ந்தவர் நோயாளின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா திருப்பலி நடக்கிற வேளையில அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற தீய ஆவி அது அதிகமா சத்தம் போட்டு அலறியது. அப்ப அங்க இருந்த சகோதரர் அந்த பெண்ணோடு
அந்த தீய ஆவியோடு, அந்த தீய ஆவின்னு சொன்னா போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் சத்தம் போடும், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க, என்னால இருக்க முடியல. அப்ப இந்த சகோதரர் கேட்கிறாரு, யாருக்கு ரட்சிப்பு உண்டு நீ சொல்லு. அது தீய ஆவிட்ட கேட்கிறாரு, யாருக்கு ரட்சிப்பு உண்டு சொல்லு. இந்த கேட்கிறாரு, அந்த தீய ஆவி சொல்ல மாட்டேன், நான் சொல்ல நீ ஊரெல்லாம் போய் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். இவர் ஏன் அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா, எல்லாருக்கும் மத்தியில இது ஒரு குழப்பம் இருக்கும். எங்க சபையில தான் ரட்சிப்பு உண்டு, உங்க சபையில கிடையாது, உங்க சபையில இருக்கு, எங்க சபையில கிடையாது. ஆளுக்காடு அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில அதை மேல்படியாட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த தீய ஆகிட்ட அவர் கேட்கிறார், யாருக்கு ரட்சிப்பு. காலையில ஆரம்பிச்ச கச்சேரி சொல்லவே மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தீய ஆவிக்கு புனித அந்தோணியாரோ புனித வெக்கேல் அறிந்தவரோ அவருடைய பரிந்துரையால் கிடைத்த அடி தாங்க முடியாம நான் போயிடுறேன், நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அந்த தீய ஆவி யோவான் 6:53 அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும். கிறிஸ்தவ சகோதரி கிடையாது. ஆனா தீய ஆவி யோவான் 6:53 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு, விடுதலை ஆயிடும். அதுக்கடுத்து சில கதைகள் அதே மாதிரி நடந்துச்சு இருக்கட்டும். இன்னைக்கு நற்செய்தியை வாசிக்கிற போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. யோவான் 6:53 நம்ம வாசித்திருப்போம். ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாம இருக்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்றார், உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. பழைய மொழிபெயர். இப்ப நிலை வாழ்வு இல்லை. அப்ப நிலை வாழ்வு ரட்சிப்பு எங்கே கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது? மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர்களுக்கு, பங்கேற்பவர்களுக்கு நிலை வாழ்வு உண்டு. அதைத்தான் அல்போன்ஸ் லிகோரி சொன்னார், நான் ரட்சிப்பு அடைய ஒரு திருப்பலி போதும். அந்த திருப்பலியினுடைய மேன்மையை, உன்னதத்தை 2000 ஆண்டுகளாக திருச்சபையில், இன்னும் சொல்ல போனா முதல் 15 நூற்றாண்டுகள் மார்ட்டின் லூத்தர்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல் 15 நூற்றாண்டுகள் இந்த திருச்சபையில 2 விஷயத்தை தான் பேசிக்கிறாங்க. எல்லா ஆய்வுகள், கட்டுரைகள், பேச்சுக்கள் எல்லாமே ஒரு நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியாதை. அந்த திருச்சபையின் ஆற்றலின் ஊற்று இவை இரண்டும் முக்கியமான நிறைய இருக்கு திருச்சபையில. அருட்சாதனைகள் இருக்கிறார்கள், புனிதர்கள், நிறைய விஷயம். ஆனால் இவை இரண்டு முக்கியமான ஆற்றலின் ஊற்றாக திருச்சபைக்கு மட்டுமல்ல, குடும்பங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்க. எவ்வளவு குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள் கண்ணீர், கஷ்டம், பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆற்றலும் ஒரு விடுதலையும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த நற்கருணை. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில 6ஆம் அதிகாரம் 56வது வசனம் சொல்றார். இயேசு சொல்றார், என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவன் அவன் வாழ்வான். என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் என்றுமே வாழ்வான். இது வாழ்வு தரக்கூடிய உணவு. அவனுக்கு பசி இருக்கார். 6ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? பலர் அடையாள அர்த்தத்தை சொல்லுவாங்க, ஆன்மீக அர்த்தத்தை சொல்லுவாங்க. ஆனால் திருச்சபையில இந்த நற்கருணையுடைய அற்புதங்கள்ல பெரிய அற்புதங்களாக நான் பார்ப்பது என்ன தெரியுமா? இயேசுவின் உடலை, இரத்தத்தை உட்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். வேற எந்த சாப்பாடும் கிடையாது. இத்தாலியில இறையடியா லூயிஸ் பெக்கரட்டா எல்லாமே இந்த 20ஆம் நூற்றாண்டு தான். இந்த 20ஆம் நூற்றாண்டு நற்கருணையின் நூற்றாண்டு என்று சொல்லலாம். இந்த லூயிஸா பெக்கரட்டாங்கிற அம்மா 60 ஆண்டுகள், அவங்க மொத்தமே வாழ்ந்தது 82 ஆண்டுகள் தான். அதுல 60 ஆண்டுகள் தினமும் உட்கொள்கிற நற்கருணை மட்டும்தான் உணவு. டீ கிடையாது, காப்பி கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் நற்கருணை. 60 ஆண்டுகள் அவர்கள் அதை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இத்தாலி நாட்டுல, மார்த்தே ராபின் பிரான்ஸ் நாட்டுல அந்த அம்மா 51 ஆண்டுகள். நீங்க உலக வரலாற்றுல 380 நாட்கள் உயிரோடு வாழ்ந்திருக்கார், சாப்பாடு சாப்பிடாம. அகஸ்டினோட ஒரு வருஷம் வாழ்ந்திருக்கார், 380 நாட்கள். ஆனா சாப்பாடு சாப்பிடல, டீ, காபி, விட்டமின் டேப்லெட், ஜூஸ் எல்லாமே குடிச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஆனா 60 ஆண்டுகள் அங்க உள்ள ஆயர் அவரே இதை நம்பல. அது எப்படி? ஏன்னா வெயிட் குறையல, இடம் குறையல, முகம் களைப்பாகல, அதே உற்சாகம். அப்ப என்ன பண்றாரு அந்த ஆயர்? ஒரு டாக்டர், அவர் கம்யூனிஸ்ட் டாக்டர், 2 நர்ஸ்,
அந்த அவங்க ரூமுக்குள்ள போய் ஏதாவது சாப்பிடுறாங்களான்னு பாருங்க. ஒரு 10 நாள் கூடயே இருக்க வச்சாங்க. இவங்க 10 நாள் கூட இருந்து வேற ஏதாவது சாப்பிடுறாங்களா, பாத்ரூமுக்கு போனா கூட போவாங்க, அங்க ஏதாவது சாப்பிடுறாங்களா? 10 நாட்களுக்கு மேலாக கூட இருந்து அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னா, இவர்களுக்கு வாழ்ந்து தருகிற ஒரே உணவு ஆண்டவருடைய திருவுடல், நட்புணை, வேற எதுவும் கிடையாது. அதுதான் இவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறது. உடல் இழந்து போகாமல், சோர்வு பெறாமல் அதே போல் வாழ்வதற்கு அதே போல நிறைய பேர் இருக்காங்க. சரஸ்வதிகள் இருக்காங்க, கடைசியா கத்திரிங்க வரிசை நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் இயேசு சொன்னாரே, வாழ்வான், அவனுக்கு பசி எடுக்காது, அவனுக்கு தாகம் எடுக்காது என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் திருச்சபையில மிகப்பெரிய சாதனைகள் நடந்திருக்கிறது. எனவேதான் இந்த பீடம் புதுப்பிக்கப்படுகிற இந்த இடத்துல நிறைவேற்றப்படுகிற திருப்பணிகள் இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் மட்டுமல்ல, இன்னும் இது பெரிய திருத்தலமாக முடியாம எல்லா வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் இங்கே நடைபெற ஆண்டவர் நிச்சயமாய் அருள் கூறுவார். அதே நேரத்துல இவர்களுடைய அன்னை மரியாள் மீது இருக்கிற நம்பிக்கை, ஏன்னா மாமா புஷ்பராஜ் அவர்கள் எல்லா பிள்ளைக்கும் மாதா பேர் தான், அவ்வளவு பேர் இல்ல, ஆரோக்கியராஜ், ஆரோக்கியம், விண்ணரசி, கார்மெல், ஜோஸ்பின் பேர் எல்லாருக்கும் மாதா பேர் தான். அந்த அளவுக்கு மரியாள் மீது நம்பிக்கை இயேசு சொன்னார். இந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிய வியத்தகு செயல்களை செய்யும். என்னுடைய சீடன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அந்த நம்பிக்கையை செய்ய வைக்கும் சொன்னாங்க. இவருடைய நம்பிக்கை இதுதான் மிக முக்கியமான ஒன்றா பார்க்கிறேன். இந்த பக்கத்து ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் இந்து, அந்த அம்மா கிறிஸ்தவர். அவருடைய பிள்ளைகள் 3 பேரும் டாக்டர் தான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பொண்ணு மெடிக்கல் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லாம போச்சு. மெடிக்கல் காலேஜுக்கு போகல. கேட்டா ஏதோ செய்வதை செஞ்சுட்டாங்க, ஏதோ அப்படி சொன்னாங்க. அந்த பொண்ணு திடீர்னு வீட்டிலேயே சத்தம் போடும், நிறைய பிரச்சனை பண்ணும். அப்போ அதுக்கு ஒரு அம்மா, ஒரு டாக்டர் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு படிக்கும், மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பிள்ளைக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட, அறிவியலுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்குது. அவங்க எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. நிறைய ரெட்ரீட் சென்டர் கூப்பிட்டு போனாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க, குருக்கள் எல்லாம் கூப்பிட்டு போனாங்க. ஒன்றும் செய்ய முடியல. அது அதிகமாக தான் போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, நீங்க வேளாங்கண்ணிக்கு கூப்பிட்டு போங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி கோளாறு இருந்தா புளியப்பட்டிக்கு போகலாம், ஒவ்வொருக்கு போகலாம், இல்ல ராஜாவுக்கு போகலாம், அங்க போகலாம் தான், அதுதான் ஸ்பெஷல். வேளாங்கண்ணிக்கு எப்படி போக சொல்றாங்க, அங்க போனா எப்படி சரியாகும்? ஆனாலும் இவங்களுக்கு வேற வழி கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. வேளாங்கண்ணிக்கு போனாங்க. அந்த மாதா காட்சி கொடுத்த அந்த மாதா குளத்துல உள்ள பீடத்துல அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கையில மெழுகுதிரி பிடிச்சி ஜெபமாலை சொன்னாங்க. உள்ள போய் முழங்கால் போட்டு ஒரு ஜெபமாலைய எல்லாரும் மெழுகுதிரி பிடிச்சி சொன்னாங்க. அவ்வளவுதான். ஜெபமாலை சொல்லிட்டு வெளியே வந்தா அந்த பொண்ணு நல்லாயிட்டா. ஒண்ணுமே இல்லை, சுத்தமா நல்லாயிட்டா. ஏன்னா நம்ம அந்தோனியார் புளியப்பட்டியிலையோ உபரியிலையோ அந்த தீய ஆவி அலைகளுக்கு சத்தம் போடுறதெல்லாம் பார்க்கலாம். ஆனா திருச்சியில் என்ன சொல்றது, அன்னை மரியாள் முன்பாக ஆர்ப்பாட்டம் கிடையாது, வாக்குவாதம் கிடையாது. மாதா சாத்தானுடைய மூக்குல ஓங்கி ஒரே குத்து, சாப்டர் க்ளோஸ். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். எல்லா தீமைகள், எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள் அத்தனை மீதுமான ஒரு வெற்றியை மாதா பெற்றுக் கொடுக்கிறார். இந்த குடும்பத்துக்கு அது கிடைத்திருக்கிறது நிச்சயமாக. அதே போல திருச்சபைக்கு பணிந்து பணிவிடை செய்வது. இவ்வளவு காசையும் இதுல செலவழிக்கணும்னு எனக்கு தேவை. இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எடுத்துக்காட்டு. என் குடும்பத்துக்கு இல்ல, நான் இருக்கிற ஊர்ல திருச்சபையை கட்டி எழுப்புவேன். நான் இருக்கிற ஊர்ல ஆண்டவருடைய நற்செய்தியை எல்லாரும் அறியும்படியா செய்வேன். நான் இருக்கிற ஊர்ல என் நம்பிக்கை எல்லாரும், இது ஒரு முக்கியமான கடமை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்முடைய திருச்சபையில எல்லா திருத்தந்தையும் சொல்றது அதுதான். குடும்பங்கள் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் நம்பிக்கையை அந்த பகுதியிலே கட்டி எழுப்ப வேண்டும். இன்றைக்கு இவர்கள் அதை செய்திருக்கிறார். அது திரு புஷ்பராஜ் மாமா அவர்கள் 4 அடி பாய்ச்சா 6 10 அடி பாயா. அவங்க தான் சொன்னேன், பாய்ச்சல் பயங்கரமான பாய்ச்சலா. காரணம், இதை இந்த திருச்சபையை வளர்க்க வேண்டும், கட்டி எழுப்ப. எத்தனை லட்சங்களை செலவழிச்சாங்க அந்த இடத்துல, எவ்வளவு லட்சங்கள் அதில் கொட்டியிருக்கிறாங்க. ஏன் திருச்சபை இங்கே வளரணும்?
என் காலத்துல நான் திருச்சபையை கட்டுறேன். இது மிக முக்கியமான நம்ம ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஒரு கடமையாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த வியத்தகு இந்த சிறப்பான கொண்டாட்டங்கள் சில பாடங்களை படிக்கின்றோம். இந்த பாடம் நம்ம எல்லா குடும்பங்களுக்கும், எங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுட்டு இருக்கோமோ, எவ்வளவோ நம்முடைய பல கோடி மக்களை உள்ளடக்கிய இந்த அற்புத உலகை வழிநடத்துவோர், இயற்கை வளங்களை மதித்து பேணி பொறுப்புடனும் உண்மையான அக்கறையுடனும் செயல்பட்டு மக்களை நல்வழி நடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒன்று கூடியுள்ள எம் குடும்ப உறவுகள் ஒவ்வொருவரும் உறவுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாது தொடர்ந்த நல் உறவிலே எங்கள் குடும்பம் என்றுமே ஒன்றுபட்டு உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பெரியோர் வரை கனிதரும் வாழ்வு வாழ வேண்டும் என்றும் நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தில் இருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் என்கிற நற்செய்தியை எங்களின் வாழ்வை பின்பற்றி எம் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் நல்லதையே தெரிவு செய்து நட்பண்புள்ள ஒரு தலைமுறைக்கு வித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எரியும் முட்புதரில் இருந்து இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று உம்மை வெளிப்படுத்திய தெய்வமே, உமக்கு நன்றி பலி செலுத்தும் இவ்வேளை நிரந்தரமாக நீர் தங்கும் இந்த நற்கருணை பேழை மற்றும் அருட்பணியாளர் இல்லம் உருவாக உழைத்த அத்தனை உழைப்பாளர்களையும் அவர்களை வழிநடத்தியவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து அவர்களை தொடர்ந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிலைவாழ்வு அருள்பவரே எம் இறைவா, விசுவாசத்தை எமக்கு கற்றுத்தந்து இவ்வுலகில் விசுவாசத்துடன் உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து மரித்த எம் குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். நித்திய வாழ்வை கொடையாக தந்து வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை கண்டிட எம் குடும்ப உறவு ஆன்மாக்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
தேவைகளை இறைவனிடம் மௌனமாக எடுத்துக் கொள்வோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாக இருக்கிறது என நீர் அறிவீரே. நம்பிக்கையாளர் நேர்களிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இப்போது நம் ஆலயத்தின் புதிய பலிபீடமானது நம் ஆயர் அவர்களால் மந்திரிக்கப்பட இருக்கிறது. இப்பலிபீடம் கிறிஸ்துவின் பலிக்காக எக்காலத்திற்கும் நேர்ந்தளிக்கப்பட்ட பீடமாகவும் இறைமக்கள் கிறிஸ்துவின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் கூட்டம் பெறும் இடமாகவும் விளங்க வேண்டும் என்று நம் ஆயர் ஜெபிக்கிறார். நாமும் பக்தி உணர்வோடு இத்திருச்சடங்கில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, இப்பீடத்தை மந்திரிக்க நாம் அனைவரும் மகிழ்வோடு கூடியுள்ளோம். எனவே இத்திருச்சடங்கில் கருத்துடன் பங்கு கொள்வோம். மேலும் திரு அவை இப்பீடத்தின் மீது வைக்கும் காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கவும் மக்களை நித்திய காணிக்கையாக்கி ஏற்றுக்கொள்ளவும் இறைவனை நாம் திறந்து மன்றாடுவோம். இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் சிலுவை பீடத்தில் கிறிஸ்து செலுத்திய பலியை நீர் உலக மாதிரி மீட்புக்காக ஏற்றுக்கொண்டீர். அவருடைய நினைவு பலியை கொண்டாட தந்தைக்குரிய அன்பினால் உம்முடைய மக்களை திருப்பீடத்தருகில் ஒன்று சேர்க்கின்றீர். எனவே இறைவா, உம்முடைய மறைபொருட்களை கொண்டாட நாங்கள் அமைத்திருக்கும் இப்பீடத்தை கண்ணோக்கும். நாங்கள் உமக்கு செலுத்தும் புகழ்ச்சிக்கும் நன்றிக்கும் இது மையமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் பலியை நாங்கள் அருள்சார்ந்த வகையில் ஒப்புக்கொடுக்கும் திருப்பீடமாக இது திகழ்வதாக. உயிருள்ள திரு அப்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் ஒற்றுமையை உருவாக்கும் திருக்கிண்ணத்தில் பருகவும் இது ஏற்ற விருந்து மேசையா இருப்பதாக. முடிவெல்லாம் மீட்பின் நீர் வழிந்தோடும் ஊற்றாக இது எங்களுக்கு அமைவதாக. இவ்வாறு நாங்கள் உயிருள்ள பாறையாகிய கிறிஸ்துவை அணுகி புனித கோவிலாக அவரில் வளர்வோமாக. மேலும் எங்கள் புனித வாழ்வு பலியை உமது ஆட்சியின் புகழ்ச்சிக்காக எங்கள் இதய பீடத்தின் மீது உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமாக. நாம் அனைவரும் இணைந்து இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக என்று சொல்வோம். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளித்தருளும், நான் தூய்மையாவே. நீர் என்னை கழுவியருளும், நான் வெண்பனியிலும் வெண்மையாவே என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வரிகள் தீர்க்கத்தின் மகிமையை நமக்கு உணர்த்துகின்றன. இப்போது நமது ஆலயத்தின் புதிய பலிபீடமானது நம் ஆயர் அவர்களால் தீர்க்கம் தெளிக்கப்பட்டு புனிதப்படுத்தப்படுகிறது. இறைவா, அனைத்துக்கும் ஊற்றாக இருப்பவர் நீரே. இதோ உங்கள் பிரசனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறோம். இது எங்கள் மீது தெளிக்கப்படும் போதும் புதிதாக எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த பலிபீடத்தின் மீது தெளிக்கப்படும் போதும் புனிதத்துவத்தை எங்களுக்கு தருவதாக. இந்த பலிபீடத்திலிருந்து நாங்கள் பெறுகின்ற உணவானது எங்களுக்கு புனிதத்துவத்தில் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதே போல இந்த மந்திரிக்கப்பட்ட இந்த நீரும் எங்களுடைய புதிய வாழ்வை திருமுழுக்கு வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வை நினைவுபடுத்தி நாங்கள் நமது பிள்ளைகள் என்பதை எல்லா சூழ்நிலையும் வாழ்வதற்கு கருவியாக அமைகின்றது. இந்த உணர்வோடு எங்களையும் இந்த தண்ணீரையும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, தண்ணீர் வழம்பெற அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கிற இசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் தூய ஆவி உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆலயத்தின் புதிய பலிபீடத்திற்கு தூபம் விடப்படுகிறது. கிறிஸ்துவின் அடையாளமாகவும் நமது நன்றி அறிதலின் மையமாகவும் உள்ள இப்பலிபீடத்திலிருந்து நம் விண்ணப்பங்களும் மன்றாட்டுகளும் தூபத்தை போல இறைவனை நோக்கி செல்கின்றன என்பதை உணர்த்தும் விதமாக நம் ஆயர் பீடத்திற்கு தூபமிட்டு வணக்கம் செலுத்துகிறார். எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் அல்ல இறைவா, உன் நம்பிக்கையாளருக்கு பாஸ்தாமரை நிகழ்வு வழியாக இரக்கத்தின் கதவை திறக்க திருவுளமானே. அதனால் நீர் காட்டிய உமது திருவுளத்தின் வழியை நாங்கள் பின்பற்றி வாழ்வின் பாதையில் இருந்து ஒருபோதும் விலகாமல் இருக்க இரக்கத்துடன் எங்களை கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீ
அக்களித்து உமது திருமுனிடையிலாது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலையுண்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை புகழ்ந்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உன் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி கேரளமை கொண்டாடுகின்றோம். இப்பதியினால் நீர் முழங்கடிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்ட பெறும் நாங்கள்
அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை எமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். இது விரும்பிவிடும் திருமுறைக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவிசாய் தரணும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவோ அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமையனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்பீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகில் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய கர்த்தருடைய திருப்பலியில் முழுமையாக கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெறுவதற்கு முன்பார்கள். மற்றவர்கள் அமர்ந்து ஜெபித்துக் கொள்வார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பெறுவதற்கு ஆலயத்திற்கு முன்பாக வந்த கூறுகள் மற்றவர்கள் அமர்ந்து ஜெபித்துக் கொள்வார்கள். I'm the first Indian American bishop in the United States. And I greet you cordially on this happy occasion on which the new presbytery, the new priest's house, will be blessed and inaugurated by Bishop Antonaswamy, whom I greet cordially also. He has visited the Diocese of Columbus, and some of the priests of the diocese have come here to do an annual mission appeal, which has helped make this new priest's house a possibility. I'm also grateful for one of the leaders from your village, Maria Pushparaj, who lives here in the Diocese of Columbus. He, along with his parents, who continue to live in your village and diocese, have been great promoters of this project. And I'm very grateful for their prayers and for their support that have helped make so much of this possible. We hope that the new priest's house will allow the priests not simply to live in comfort, but be able to live in a way suitable with their calling so that they can serve you, the people of God, better. The priest is the one who brings us Jesus. And when he brings Jesus to our homes and our hearts, there's much rejoicing. And so we are grateful for all the prayers and support that have helped make this project.
We ask God's blessing upon all of you and upon the workers who have helped to build this. I ask your prayers for the people of the Diocese of Columbus who have made many sacrifices, especially financial sacrifices also, to contribute to the building up of this project. We are far away from one another physically, but we remain united in heart and in mind. The Holy Father, Pope Francis, calls us to be a church that goes forth on mission. This is part of our missionary cooperative appeal in the Diocese of Columbus. I look forward to coming to your diocese and to your village someday to see the fruits of your labor. But until then, I want to assure you of my prayers and blessing. May God bless all of you. ஆயிரவர்களுடைய ஆசி உரை, அதனைத் தொடர்ந்து நன்றி உரை. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு குழந்தராஜ அடிகளார் அவர்களே, மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அருள் திரு S.A. அந்தோனிசாமி அடிகளார் அவர்களே, நமது சங்கரங்கோயில் மறைபட்ட அதிபர் அருள் திரு கென்னடி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது நண்பர் முனைவர் பர்க்மாஸ் அவர்களே, ஆசிரியர் புஷ்பராஜ் சார் அவர்களே, மற்றும் ஜெமலஸ் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே வந்து இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இந்த விழாவானது ஒரு வித்தியாசமான ஒரு விழாவாக இருக்கின்றது. நாம் சிறு மந்தையாக இங்கு குழுமி இருக்கின்றோம். ஆண்டவர் தேர்ந்தெடுப்பது எப்போதுமே சிறு மந்தையான மக்களைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் இந்த இல்லத்தை மந்திரிக்கும் போது வாசிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் உலகத்தில் பெரிய மக்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் நிறைய அதிகாரம் வச்சிருக்கீங்கிறதுக்காக அல்ல, உங்களுக்கு நிறைய பணம் இருக்கு, எல்லாரையும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்பதற்காக அல்ல, நீங்கள் சிறு மந்தையாக இருப்பதனால் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்படின்னா சிறு மந்தையாக சும்மாவே இருக்கிறதா? சிறு மந்தையாக இருந்து உங்கள் வழியாக எல்லோருக்கும் நற்செய்தி செய்யப்படும். எப்படி நாம் அறிவிக்க முடியும்? அது நீங்க செய்யல, நான் செய்கிறேன், உங்கள் வழியாக நான் செயல்படுவேன் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். அதாவது அவர் நம்மிடம் இருந்து நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை செயல்பட வைக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய திறமையை வைத்தோ, நம்முடைய பணத்தை வைத்தோ, நமது அதிகாரத்தை வைத்தோ அல்ல, ஆண்டவரை மையப்படுத்தி வாழும்போது கண்டிப்பாக அளப்பெரிய காரியங்களை நாம் சாதிக்க முடியும், சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த பின்னணியில் தான் இன்றும் ஆண்டவர் கூறுகிறார், சிறு மந்தையே, உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் வழியாக எனது நற்செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று அவர் பணிக்கின்றார். இந்த பின்னணியில் தான் நம்ம இந்த மறையுரையில் நம்ம அழகாக நம்ம தந்தை கென்னடி அவர்கள் சொன்னார்கள், எப்படி புஷ்பராஜ் சார் குடும்பம் எவ்வளவு பாசமாக, அக்கறையாக, அன்பாக எல்லோரையும் அரவணைத்து நற்செய்தி போதிப்பதில் இறைப்பணி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செய்தார்கள், இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அழகாக கோடிட்டு காட்டினார்கள். அவரே சொன்னார்கள், இவர் 8 அடி பாய்ந்தால் அவர் மகன் 16 அடி பாய்கிறார் என்று சொன்னார். இவர் இங்க தமிழகத்தில் இந்தியாவில் என்ன செய்கிறாரோ அதை அவர் கொலம்பஸ் மாநிலத்தில் அமெரிக்கா முழுவதுமே அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். ஆரோக்கியராஜ் பொண்ணா ஏற்கனவே சொன்னது போல 1982-83 வந்து நான் ரீஜென்சி செய்து கொண்டிருந்தேன். இங்க ஒரு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்கருணை பேழையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவார்கள், அதை நிறுவுவார்கள். தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் ஆயர் அவர்கள் தனது திருக்கரங்களினால் முதல் நற்கருணை ஆசிரை இறை மக்களுக்கு வழங்குவார்கள். தொடர்ச்சியாக நன்றி பாடல் பாடப்படும். வெளியே சென்றவுடன் புதியதாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களுக்கான இல்லமானது ஆயர் அவர்களால் மந்திரிக்கப்படும். மறை மாவட்டத்தினுடைய பொருளாளர் தந்தை அவர்கள் கல்வெட்டை திறந்து வைக்க, நமது அருகாமையில் இருக்கக்கூடிய சிதம்பராபுரம் பங்கு தந்தை அவர்கள் புதிய இல்லத்தினுடைய ரிபனை வெட்டி திறந்து வைப்பார்கள். ஆயர் அவர்கள் புதிய இல்லத்தை மந்திரிப்பார்கள். தொடர்ச்சியாக வளாகத்தில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மேடையில் சிறிய நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெறும். மேடையிலே ஆயர் அவர்களும் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களும்
பொருளாளர் தந்தை அவர்களும் ஆசிரியர் திருமிகு பெர்க்மான்ஸ் அவர்களும் இருப்பார்கள். அருள் தந்தையர்களும் உடன் கலந்து கொள்வார்கள். அன்புமிக்கவர்களே, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் ஆகும். நற்கருணையில் இருந்தே திருவவை தன் வாழ்வை பெறுகிறது. திருவவையின் அருள் வளம் முழுவதும் நற்கருணையில் அடங்கியிருக்கிறது. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் நிறைவாக விளங்கும் நற்கருணையை வைக்க பயன்படும் பேழையை இப்போது நம் ஆயர் அவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் நீங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிவிடவும் நோயாளிகளுக்கு திருவுணவாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை பொழிந்து இதனை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆராதனை பாடல் நித்திய சொல்லிக்குரிய அன்பு தந்தையே இறைவா, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நிலைவாகனங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு வாசிகளுக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்து காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன் நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசையை சொல்ல கடிய கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. அவர் இம்மைக்குரியது தமது சாவினால் நமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்பும் நீங்கள்
அவரிடமிருந்து நிலை வாழ்வின் கொடையை அடைவீர்களாக. அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கர்த்தருடைய இருதயத்தில் செய்யப்படுகிறது. தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனை பாடல் மாண்புய ஆசீர்வாதம். வாணிந்தவர்களுக்கு அப்பம் அழிதீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாட நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆசிரியர் மற்றும் ஆரோக்கியம் குடும்பத்தார் அனைவரும் ஆயர் மற்றும் குருக்களோடு புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் புதிய பங்கு தந்தையினுடைய இல்லத்திற்கு முன்பாக, குருக்கள் இல்லத்திற்கு முன்பாக கூடுவோம். குடும்பத்தார் மட்டும் இருந்தாலும் போட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கே போயிடலாம். வந்துட்டு அன்னைக்கு புகழ் பாடகர் குழுவினர். தந்தை அவர்கள் கல்வெட்டை திறந்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அருள் தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள் குருக்கள், இறைமக்கள் அனைவரோடு இணைந்து இந்த இறைவனை வெட்டி இந்த புதிய கட்டடத்தை திறந்து வைக்கிறார்கள். நாம் ஆண்டவரில் மகிழ்ந்து கரங்கள் எழுப்பி கடவுளுக்கு நமது நன்றியை அன்போடு குறித்தாக்குவோம். அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள் இறைவனை வெட்டி திறந்து வைக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஆயரோடு இணைந்து புதிய கட்டடத்திற்குள்ளாக செல்வோம். ஆயர் அவர்கள் குருக்கள் இல்லத்தை மந்திரித்து புனிதப்படுத்துகிறார்கள்.
அடிமை தர வீட்டினின்றும் எகிப்துடனாகிய பார்வோருடைய கை நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆதலால் உன் கடவுளாகிய ஆண்டவர் வலிமையும் உண்மையும் பொருந்திய கடவுள் என்றும் அவர் தமக்கு அன்பு செய்து தம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு 1000 தலைமுறைகள் வரையிலும் தமது உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காக்கிறவர் என்றும் அறியப்படவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு போடப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்திற்கான தேவைகளுக்காக இந்த இடத்தை அன்போடு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு ஆயர்கள் பொன்னாடை மூர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். தொடர்ச்சியாக ஆயருடைய ஆசியுரையும் நன்றி உரையும் இருக்கும். Thank you, Father. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. அக்களிப்போம், இன்றாக மகிழ்வோம். அவரது அரும்பெரும் செயல்களுக்காய் 1000 நன்றிகள் கூறிடுவோம். இது இன்று இவரால் இவ்வாறு நிறைவேற வேண்டும் என்ற தனது திருவுளத்தை நிறைவேற்றி இந்த நொடி பொழுதில் வரை அது நிறைவுடன் நிறைவேறிட என்னுள் இருந்து என் கரம் பற்றி நாளும் வழி நடத்தி வரும் என் அன்பு திரியேக தம திருத்துவத்தின் தாழ் பணிந்து வணங்கி இங்கு வந்தாரை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் அன்புக்குரிய ஆயர் அவர்கள் ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார் என்பது வாலியின் கவிதை. நாம் தரும் ஊக்கம் மற்றவரின் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு அடித்தளமிடுகிறது. அந்த வகையில் மிகச் சிறியவன் நான். அவர்கள் கைப்பற்றி அவர்களால் தூக்கி வளர்ந்தவன். அவரை தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் ஆற்ற வேண்டிய செயல்கள் அனைத்திற்குமான முன்னெடுப்புகளில் என்னை அங்கீகரித்து எனது கருத்துக்களை மதித்து இன்றைய இந்த விழாவிற்கான அனைத்து திட்டங்களுக்கும் அனுமதி தந்த எம் பாசமிகு மறைமாவட்ட எம் ஆயர் பெருந்தகை அவர்களை அகமும் முகமும் மலர அன்புடன் வரவேற்கிறேன். எடுத்த காரியம் யாவும் வெற்றி, எங்கு நோக்கிலும் வெற்றி. இது பாரதியின் வரிகள். திடமான நம்பிக்கையுடன் திறமையும் முயற்சியும் கைகோர்க்கும் போது விளைவு வெற்றியே. இந்த பங்கு பணியில் 2 ஆண்டு காலத்தில் ஓராண்டுக்கு மேலாக எங்களது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நடைபெற்று கொண்டிருந்தது. என் பாசத்திற்குரிய பங்கு தந்தை செல்வராஜ் அவர்கள் பணிகளை செய்ய சளைத்ததும் இல்லை, களைத்ததும் இல்லை. எமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி செல்வராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் ரெவரண்ட் ஃபாதர் குழந்தைராஜ் மறைமாவட்ட முதன்மை குரு அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதுபோல இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களது அன்பிற்குரிய அந்தோணிசாமி மறைமாவட்ட பொருளாளர் தந்தை அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். சங்கன்கோவில் மறைவட்ட அதிபர் எங்களது குடும்ப உறவு ஃபாதர் ஜோசப் கென்னடி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மறைமாவட்டத்தின் வெகு விரைவில் மறைமாவட்ட பொருளாளராக பொறுப்பேற்க இருக்கும் எங்களது அன்பு தந்தை தீபக் மைக்கேல் ராஜ் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் இவர்களை அன்போடு இவ்விழாவிற்கு வரவேற்று மகிழும் வேளையில் தோழமை உணர்வுடனும் குடும்ப நண்பர்கள் என்ற நிலையிலும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள எங்களது அன்புக்குரிய மறைமாவட்ட குருக்கள் மற்றும் கப்புச்சின் சபை துறவிகளையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். எமது ஆயாழ்பட்டி கிராமத்தில் கல்வி பணியும் சமூக பணியும் செய்து வரும் இரக்கத்தின் மாதா சபை கன்னியர் ஒவ்வொருவரையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். பாசத்துடன் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள அமல அவை அருட்சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள எம் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன். நற்கருணை ஆண்டவர் எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமையை ஏற்படுத்தியதற்காக நற்கருணை ஆண்டவருக்கு சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். Not but not the least, I would like to thank
the Diocese of Columbus and the Archdiocese of Cincinnati, especially our beloved Bishop, Most Reverend Dr. Earl K. Fernandez, and all the clergy and the faithful from the Diocese of Columbus. Thank you so very much. Without you, it is not at all possible. Once again, I thank you from the bottom of my heart. I don't have any words, so I sincerely thank you. Thank you everyone. அதே வேளையில் எனது அருமைக்குரிய பேராசான், எனது அறிவியல் பேராசான் இந்த மேடையில் வீற்றிருக்கிறார்கள். திரு பெர்க்மான் சார் அவர்களையும் சிரம் தாழ்த்தி இந்த வேளையில் அவர்களை வரவேற்கிறேன். இப்பொழுது கொலம்பஸ் ஆயர் அவர்கள் நமது மக்களுக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய செய்தியை இந்த எல்இடி ஸ்கிரீனில் போடுவாங்க, பார்த்துக்கிடுவோம். வால்யூம் கொடுத்தது அப்படியே செக் பண்ணிக்கலாமா? பின்னு தெரியல, பின்ன ஒழுங்காக குத்தல, பின்ன ஒழுங்காக போகல, பின்ன குத்துறேன். இல்லை ஒரு மைக்கு பிடிங்க ஸ்பீக்கரில். அப்படியே செக் பண்ணிக்கலாமா நீங்கள் ஒரு ஆள்? இதில் மைக் கொடுப்பா லேப்டாப் வேணே. சரி மைக்கை எல்லாம் சுற்றி ஒரு மைக்கை லேப்டாப் எப்படிங்கண்ணே வேணே? ஒரு மைக்கை லேப்டாப் எப்படிங்கண்ணே? ஏன் குழப்பினீங்கண்ணே? சிஸ்டத்தில் மைக் வாங்கிட்டு வரல, ஹார்ட் வாங்கிட்டு வா. ஃபஸ்ட்டில் போடுறா சவுண்டு இல்லை லேப்டாப்பில். அதை அப்படியே செக் பண்ணிக்கலாம் தம்பி. எது கொண்டு வந்துருக்காங்க ஃப்ரேமு ஆஃப் பண்ணி கொண்டா, ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு போடுறா. லேப்டாப் கரெக்டாகி ஏன் எங்கே வருது? அதுக்கு முன்னால இந்த ஆலய பயன்பாட்டிற்காக இடம் கொடுத்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நன்றி பாராட்டி ஆயர்கள் பொன்னாடை கொடுத்துகிறார்கள். எனது அன்பு அண்ணன் அருள்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். போகலப்பா அடியோ இங்கே அங்கே போகல. அப்படியே குப்பி இருக்காங்க சும்மா. எனது அருமை சகோதரி மேக்லினா ரோஸ்மேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என் அருமை சித்தி தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எனது அருமை அப்பா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அப்பா அருமை அத்தையை அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ச்சி அத்தை. அருமை ராபர்ட், உன்னையும் அன்புடன் மேடை கிடைக்கிறேன். நன்றி சொல்ல உனக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. ப்ளீஸ் தான்.
இந்த கட்டடத்தை உருவாக்க உதவி செய்த என் அன்பு ஜெமலஸ் எனது அருமை நண்பர், அவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இப்போது நாங்கள் அனைவரும் இணைந்து சிறு குரூப் ஒன்று எடுத்துக்கிறோம். காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போட்டு செக் பண்ணியாச்சு. இப்பொழுது நம்முடைய அன்பிற்கினிய ஆசிரியர் திருமதி பெர்க்மான்ஸ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். சார் எதுக்கு மேடையில் உட்கார வச்சிருக்கிறோம், எதுக்கு பேச சொல்றோம் நீங்க நினைக்கலாம். திருச்சபையினுடைய வளர்ச்சியில் தன்னுடைய உழைப்பை நேரத்தை அதிகமாக கொடுத்து ஒரு வகையில் ஆரோக்கியத்துக்கு முன்னோடியாக இருக்கிறவரும் இந்த ஆசிரியர் தான். நாங்களாம் அவர்கிட்ட படித்த ஆட்கள். அவருடைய ஒரு தன்னலமற்ற பணி தான் இன்றைக்கு பல இடங்களில் கிறிஸ்துவனுடைய அதனாலதான் ஆசிரியர் அவர்களை பெருமைப்படுத்தும். அதனால ஆசிரியர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகள். அன்பாயவர்களே, சகோதரிகளே, இறைமக்களே, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆரோக்கியராஜ் அவருடைய சபரியார் மேல்நிலை பள்ளியில் விடுதியில் நூல் விடுதியில் தங்கிப்படுத்திக் கொண்டிருந்தார். நான் வெளி மாணவர்களுக்கான விடுதியை கவனித்துக் கொண்டிருந்தேன். மிக ஒரு பக்தியான பையன், எல்லா ஆசிரியர்களுக்கும் பிடிச்ச ஒரு பையன். இவன் இருக்கும்போது இருந்த அநேகமாக 3 தலைமை ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த 3 தலைமை ஆசிரியர்களுக்கும் இவர் ஒரு செல்ல பையன். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சலைத் ஃபாதருடைய மருமகன் ஆல்பர்ட் ஃபாதர் இருக்கிறார், பொம்மன் பாளையத்தில் இருக்கார். அவருக்கு மிகவும் பிடித்த பையன். அதில் எல்லா ஆசிரியர்களுக்கும் பிடித்த பையனாகவும் விடுதியிலேயே மிகவும் ஒரு ஒழுக்கமான பையனாகவும் முன்மாதிரியான பையனாகவும் இருந்தார். நான் இன்னைக்கு பார்த்தேன், இந்த கோயிலில் காணிக்கை கொடுக்கும்போது முழங்கால் இருந்து கொடுத்தான். இதே பழக்கம் அங்கேயும் உண்டு அவருக்கு. அதனால் எல்லா நிலைகளிலும் பக்தியோடு அவர் வளர்ந்தார். அங்கே பள்ளியிலும் அவர் அப்பா கொடுத்த அந்த இறை நம்பிக்கை பக்தியும் இந்த அளவுக்கு அவரை வளர்த்து கொண்டிருக்கிறது. தமிழக ஆயர் அனைவருக்கும் ஒரு உகந்த ஒரு பையனாக இவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அதனால கடவுளுக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து அவன் இந்த இறைப்படி தொடர்ந்து ஆற்ற வேண்டும், எல்லோருக்கும் உகந்த பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி, அவருக்கு நானும் ஆயர்தானும் ஒரே நண்பனாக இருந்த காரணத்தினால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆயர் அவர்களே ஒரு பொன்னாடை நான் வாங்கிட்டு வந்திருக்கிற துண்டை அவருக்கு போடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. தொடர்ச்சியாக ஆயர் அவர்களுடைய ஆசிரியரை அதற்கு முன்பாக இந்த சின்ன வீடியோ மட்டும் பார்த்தோம். போட்டு விடுங்க. My dear brothers and sisters,